டேய், நாளைக்கு காலையில் 7 மணிக்கு மறக்காமல் வந்துடுங்க. ஒரு ப்ராஜெக்டை பற்றி பேசணும். நீயும் அந்த குடிகாரன் கூட சுற்றுவானே அவனையும் கூட்டிகிட்டு வந்துடு. நாளைக்கு காலையில் 7 மணிக்கு. சரியா? ஃபோனை வச்சேன். டேய் 3 டீ போடுறா. டேய் இப்போ பார்க்க போகிற ஆள் ரொம்ப பெரிய ஆள். காலையிலே போதை போட்டுடன்ட்டியா? சரி ஒழுங்கா நட. பாஸ் பாஸ் ஆமாம், இப்போ என்ன பண்ணிட்டு நீ இப்படிப்பட்ட பில்டப்பு? என்ன பண்ணிட்டோம் இல்லை, என்ன பண்ண போகிறோம், அதுக்கு தான் இந்த பில்டப்பு. ஓ ஆமாம், அப்படி என்ன பண்ண போகிறோம்? விட போகிறோம். அதுவும் எதுக்காகனா ஒரு மாஃபியா கும்பலில் சேர்றதுக்கு. அந்த கும்பலில் சேரணும்னா நம்மளும் திருடி இருந்தால் தான் நம்மளையும் சேர்த்திப்பாங்க. அதுக்கெல்லாம் நம்ம சரிப்பட்டு வர மாட்டோம். இல்லை, இந்த தாட்டி பக்காவாக பிளான் பண்ணியிருக்கேன். மிஸ்ஸே ஆகாது. இந்த தாட்டி மிஸ் ஆகாதுல்ல? செஞ்சிடலாமா? செஞ்சிட்டா போச்சு. சரி, எங்கே திருட போகிறோம்? சொல்கிறேன். நம்ம திருட போகிற இடம் பெரிய பங்களாலாம் இல்லை, ஒரு வீடு. அந்த வீட்டை சுற்றி யாரும் இருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, அங்கே இருக்கிறவன் வரான் போகிறான் வரான் போகிறான். அப்போ அந்த வீட்டுக்குள்ளே ஏதோ இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால் நம்ம நாளை காலையில் போய் திருட போகிறோம். என்ன பிளான்? ஓகேவா? திருடனா ராத்திரி தான் திருடுவான், நீ என்ன பகல்லையே திருடுற? டேய், நான் வாட்ச் பண்ண வரையும் ராத்திரி பூரா தூங்காமல் இருக்கான். காலையில் ஆனதும் எங்கேயும் எந்திரிச்சு போயிடுறான். அதனால தான் காலையில் பிளான் பண்ணேன். அண்ணே, 3 பேர் பயங்கரமாக பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவனுங்க அப்படிதான்டா, சும்மா வேலை பொழப்பு இல்லாமல் வந்து பேசுவானுங்க, வருவானுங்க போவானுங்க, ஆனால் ஒரு வேலைக்கு ஆக மாட்டானுங்க. அவனுங்க சும்மா வெட்டி தண்டன்டா. நம்ம அந்த மாஃபியா கும்பலை சேர்ந்து பெரிய திருடனா ஆகுறோம். வெற்றி நமதே, தோல்வி நமதே. நாசமாக போனவனே. நாளைக்கு காலைல மறக்காமல் வந்துடுங்க. உங்களெல்லாம் வச்சு என்ன புண்ணுங்க போவேன்னு தெரில. டேய், நான் சொன்னேன்ல நம்ம திருட போகிற வீடு அதான் இது. டேய், சத்தமே இல்லாமல் போய் சத்தமே இல்லாமல் திருடிட்டு வரோம். சரியா? எங்கடா போற? திருட. அப்போ நாங்கள் 2 பேர் எதுக்கு வந்திருக்கோம்? மூடிட்டு போய் பின்னாடி வா. உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு. டேய் பசுபதி, இடிச்சுட்டு வராதடா.
ஹாய் நண்பர்களே, இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா ஒரு வீட்டில் திருட போகிறோம். அட ஆமாங்க, என்னடா பண்ற? வீடியோ எடுக்கிற நம்ம திருட போறா. அதை எல்லாத்தையும் தான் இதை மட்டும் விளாக் எடுத்து யூடியூப்ல போட்டா சும்மா லைக்க பிச்சுட்டு போயிடும். ஏன்டா கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடா உனக்கு? சூடு சொன்ன இருக்காடா உனக்கு? ஏன்டா வீடியோல என்ன சேர்த்திக்காம நீ மட்டும் எடுக்கிற? நான் சேர்த்துக்கிட்டேன் பாத்தியாடா, அதான்டா நான் பண்ண தப்பு. முதல்ல உன்னைய செருப்பாலே அடிக்கிறேன் படுறா. உங்களை திருட கூட்டிட்டு வந்தேன் பாத்தியா, என்னைய தான்டா செருப்பாலேயே அடிக்கிறோம். அடிக்க வச்சிட்டீங்களாடா? வந்து தொலைடா. ஏய், யாராச்சும் வராங்களான்னு பார்த்து சொல்லு, சரியா? எதுக்கு? ஆழ்த்தி எடுக்க சொன்ன சைடா. டேய் பாஷா, டேய் யாச்சும் இருக்காங்களாடா? டேய் சொல்றா. டேய் காது கேட்கதா இல்லையாடா? டேய் பாஸ், கதவு திறந்துருக்கு. அது மட்டும் இல்ல, உள்ள ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கான். என்னது, உள்ள ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கானா? வா பேசாம போயிடலாம். அறிவு கட்டவனே, அதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு பிளான் பண்ணி திருட வந்திருக்கோம். அவன் தூங்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, அமைதியாக போய் திருடிட்டு வந்துடலாம். ஆமா, 3 பேர் எதுக்கு இந்த வீட்டில் திருட போனோம்? ஒருத்தன் போனா பத்தாதா? நான் மட்டும் மாட்டி அடி வாங்கக்கூடாதுல்ல, நீங்களும் அடி வாங்கணும்ல, அதுக்காக தான். வா 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 போலாம். என்ன கொழுப்பு பாரு இந்த ஆளுக்கு. ஐயோ, சப்புள் போட்டு ஒன்று தெரியாம. ஸோ நான் அங்கே கொடுக்குறேன், அங்கே போய் வச்சிரு, சரியா? நீங்க போட்டுட்டு போவீங்க, நான் கொண்டு போய் எங்க வைக்கணும். டேய் பாஷா, வச்சிருக்காங்கன்னு பார்த்துட்டு வாடா. டேய் பசுபதி, இடிக்காதடா, அறிவு கட்டவனே. இவங்க என்ன அவனை சைட் அடிச்சிட்டு இருக்காங்க? டேய் பாஸ், போங்க பாஸ். டேய் பசுபதி, டேய் அடிச்சு விட்டுருவேன் போடா. ஏய், நான் கால் பண்ணுறேன், ஃபோன் சைனில் போட்டு வைங்க. எதுனாலும் நேரில் வராதீங்க, ஃபோன்லேயே சொல்லிடுங்க, சரியா? நான் போகிறேன், பொறுமையாக வாங்க. நீ வெளில யாராச்சும் வராங்கன்னு பார்த்துட்டு வாங்க. டேய் ஏன்டா உயிரை வாங்குற? நானே அங்கிட்டு போறேன், நீ இங்கிட்டு போ. உள்ள அவன் தூங்கிட்டு இருக்கான், பொறுமையா போ, சரியா? நானு நீ எங்கேயோ போய் தொலை. எங்க வந்துடா அவனை பிடிச்சிட்டு வந்த? நம்ம உயிரை வாங்குறான். சை கருமம். முதல்ல பீரோவில் வந்து ஆட்டையை போடலாம். சட்டை சோப்புக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒருவா காயின்னு கஞ்ச பிஸ்னாரி. எதுக்கு இந்த ஒருவா ஒன்றும் எடுக்கலாம், நமக்கு தேவைப்படும். பாஸ், ஏதாச்சும் இருக்கா? போய் தொலைடா. நீ அடிச்சு கொண்டுடுவேன். போலாம் போலாம். போலாம். கட்டான் இந்த பாசா பையனுக்கு இருக்கு. எங்க வந்து பிடிச்சானே அவனை. போயிட்டானா?
இவ்வளோ டைட்டாக இருக்கு. செம்ம ஐடியா, பெண் இருக்குல்ல நம்மகிட்ட. போயிட்டானா? இந்த பின்னை வச்சு ஓப்பன் பண்ணிட வேண்டியது தான் பீரோவை. ஓப்பன் ஆயிடுச்சு. பொறுமை பொறுமை பொறுமையா. உள்ள என்ன இருக்கு? ஆட பாவி, காலி பீரோட இப்படி பூட்டி வச்ச நீ பரதசிக்கு பிறந்த பண்ணாட. மேலே ஏதாச்சும் இருக்கா? என்ன சாவி மாதிரி ஏதோ இருக்கு. சாவி தான். ஒருவேளை லாக்கரில் பணம் வச்சுருப்பானோ? ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். என்ன டைட்டாக இருக்கு. ஓப்பன் ஆயிடுச்சு. இது என்னடா திருடனுக்கு வந்த சோதனை? காலி பீரோ இப்படி பூட்டி வச்சிருக்க அந்த பரதேசி. இன்னைக்கு திருடாமல் நம்ம போகவே கூடாது. இந்த வீட்டில் இருந்து ஒரு பொருளாச்சும் ஆட்டையை போட்டு போய் ஆகணும். இந்த வீட்டுக்கு அந்த கிணப்பையன் வரான் போகிறான், பைத்தியக்காரன். என்ன இது? கத்தி சண்டை செய்கிறதுக்கு தேவைப்படும். எவனாச்சும் பார்த்தான் குடலை வெளியில் எடுத்த வேண்டியதுதான். பொம்மை வாச்சு உள்ள பொம்மை இருக்கு. கையில் போட்டுக்க வேண்டியதுதான். டாப்பு டக்கரு. என்னடா ஏதாச்சும் கிடச்சிச்சா? பாஸ், நான் தான் பசுபதி. பாஸ், இவன் பெரிய கஞ்ச பிஸ்னாலே இருப்பான் போல. ₹1 கூட இல்லை. ஹலோ பாஸ். ஏதாச்சும் கிடச்சிச்சா? டவுசர் வேணா இருக்கு, வேணுமா? அது நீயே போட்டுக்க. வேற ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்கடா. ஓகே பாஸ். இறா, இனி திருடுற பொருள்லாம் எனக்கு தான்டா. டிவி கீழே எதோ இருக்கா? ஏதோ கிடச்சா அப்படியே பாக்கெட்டில் சுருட்டி போட்டுக்க வேண்டியதான். இவங்களுக்கு மட்டும் தெரியவே கூடாது. ஹை சாமி, எந்த ஒரு நல்ல காரியம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சாமிக்கு முன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க, முருகா இந்த பாசா பையன் வந்ததுலேருந்து அடிச்சுக்கிட்டே இருக்கான், இவன் கையை உடச்சி விடு. ஏண்டா வந்ததே திருட, இதில் பயபக்தி வேற. போ போய் திருடு போ. இப்போதானே சொன்ன சாமி. ஏய் படா, குடிகார நாய் பட்டை வேற போட்டுட்டு வந்துட்டான். ஐ சரக்கு பாட்டிலு போய் எடுக்கலாம். பாஸ் இருக்கானா இந்த பாசா பையன்? செண்டு பாட்டிலு. பாஸ் இல்லை, பாசா பையன் அவனும் இல்லை. சொருவுடா பசுபதி, சொருவு, இதுதான் சான்ஸு, எடுத்துக்கோ. யாருமே இல்லை, போயிரு. என்ன இது? பழைய சோறு. அப்பா, திருட வந்த இடத்துல இதாச்சும் கிடைச்சதே. ஏய் என்ன என்னை விட்டுட்டு சாப்பிட்ற? எனக்கும் தாடா. டேய்
என்னடா திருட வந்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? வாங்கடா. பாஸ் வாங்க சாப்பிட்டே வேலை செய்யலாம். பழைய சோறு. ஏய் குர்ரம், எனக்கு கொஞ்சம். குந்தத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அங்கே குந்தரமா பெண்கள் எல்லாம் நீ சைலண்ட் போட சொன்ன. பாஸ் திருட வந்த நம்மளே இவ்வளோ அசால்ட்டாக திருவிட்டு இருக்கோம். இவன் என்ன இப்படி தூங்கிட்டு இருக்கான்? எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்கு. போ 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 போய் பாரு போ. ஒரு நிமிஷம். ஏன் பசுபதி என்ன இருக்கும்? தள்ளுங்கடா. ஆடா மானங்கட்டவனே, நீயா எனக்கு பாஸ்? ஏய் போடா. பாசன் பேரில் பைத்தியக்கார மாதிரி பண்ணிட்டுருக்கான். இப்போ சொல்லு. ஏய் கிரா இருங்கடா, நான் மட்டும் நான் இழிச்சு வாங்கினா. பொறுமையாக சத்தம் போடாமல் போய் பார்க்கணும். ஒரு வேளை எந்திரிச்சிட்டான நைஸாக ஓடிட வேண்டியது தான். அவனுங்க மாட்டிக்கிட்டோம். மூச்சு இருக்கா இல்லையா? என்ன மூச்சை காணோம்? ஐயோ இன்னும் மூச்சு இல்லை. ஐயோ செத்துட்டானா இவன்? என்னடா ஆச்சு இவனுக்கு? பாசா டேய் கோபால் டேய், அவன் செத்துட்டான்டா. என்னது செத்துட்டானா? நீ எப்போ அவனை கொன்ன? டேய் நான் எங்கடா அவனை கொன்னேன்? சரி உள்ள வாங்க உள்ள வாங்க. டேய் தல்றா, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஐயோ உயிர் இருக்கா? டேய் ஐயோ எங்க அம்மா. டேய் குரம், ஏதோ எழுதியிருக்கான். என்னது படி? நீயே படியே. கிழிஞ்சது போ. பாஸ் இது என்ன பாஸ் லெட்ரு? படிச்சு தோல பாஸ் வணக்கம். சீக்கிரம். என் பெயர் தர்மலிங்கம். நான் ஒரு பெண்ணை விரும்பி வந்தேன். ஆனால் அவள் வேறு ஒருவனை விரும்பினாள். இதை கேட்டதும் என் மனம் தாங்கவில்லை. இதனால் நான் பழைய சாப்பாட்டில் விஷத்தை கலந்து அதை நான் உண்டு விட்டு என் காதலிக்காக உயிரை தந்து விட்டேன். என்னது சாப்பாட்டுல விஷம் கலந்துருக்கா? என்னடா சொல்ற? ஐயோ என் பசுபதி பசுபதி என்னடா ஆச்சு உனக்கு? டே பாசா, டே உனக்கு என்னடா ஆச்சு? டேய் டேய் டே பசுபதி, டே பாசா, டே பசுபதி, டே பாசா. இவனுக்கு தோண்டக்குழியில் நம்மளும் சேர்ந்து போய் விழுந்துட்டோமே. அவ்வளோதான் போங்க, முடிச்சு விட்டீங்க. ஐயோ